இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சி சமையலில் ஆரோக்கியமான சத்து மாவு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட்டில் பாதி தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம சின்ன பிள்ளைலாம் பாலர் பள்ளிலாம் போகும்போது பெரிய உருண்டையாக கொடுப்பாங்களா மாவு, அதை நம்ம சாப்பிடும்போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி வாசனையெல்லாம் கிடையாது. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கலாம். அதில் இருக்குது, நம்ம வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாதி மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இப்போ தேங்காயும் சேர்த்துட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். பிள்ளைங்களாம் ஸ்நாக்ஸ் கேட்டினா டக்குன்னு இந்த கொழுக்கட்டை மாவு இருந்தால் செஞ்சிடலாம். இது பழைய வீடியோ தான். ஏற்கனவே மழை பெஞ்ச வீடியோ இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா இப்போ மழை இல்லைன்னு கேட்காதீங்க. இது பழைய வீடியோ. கொழுக்கட்டையை இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இப்போ கொழுக்கட்டையை எடுத்து வச்சிடலாம். கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தட்டில் எடுத்து வச்சிடலாம். கொழுக்கட்டையை அத்தைகிட்ட கொடுத்துட்டோம். செஞ்சவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதனால் அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. சூப்பராக இருக்கான். நாங்கள் அடுப்பெல்லாம் போட்டோம். ஆனால் மழையில் எல்லாமே கரைஞ்சி அப்படியே போயிடுச்சு, சார காற்று அடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.